மத்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரியுடனான ஆலோசனைக்கு பிறகு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி டெல்லியில் செய்தியாளர்கள் சந்தித்தார். அதனை பார்க்கலாம். நாளைக்கு அனைத்து கட்சிகளுடைய சுற்றுப்பயணம் தொடங்க இருக்கு. என்ன மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்க இருக்கிறீங்க? மற்ற நாடுகள், ரஷ்யா, கிரீஸ் உள்ளிட்ட நாடுகளுடைய தலைவர்கள். எங்களுடைய குழு ரஷ்யா, ஸ்பெயின், கிரீஸ், லாட்டிவா, ஸ்லோவேனியா ஆகிய நாடுகளுக்கு செல்ல இருக்கிறோம். நிச்சயமாக தீவிரவாதத்தால் தொடர்ந்து இந்தியா பாதிப்புக்கு ஆளாகி கொண்டிருக்கிற சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்திலே பஹல்காமிலே நடந்த ஒரு சம்பவத்தை மிக மோசமான தீவிரவாத தாக்குதலால் 26 பேரை நாம் இழந்திருக்கிறோம். அதோடு அங்கே இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்கள் பல பேர் தாக்கப்பட்டு உயிருக்கு போராடக்கூடிய ஒரு நிலை தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு குரலாகவும் இந்தியாவின் ஒருமித்த குரலாகவும் அங்கே நம்முடைய நிலைப்பாட்டை, நாட்டின் நிலைப்பாட்டை எடுத்து வைத்து அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கான ஒரு குழுவாகத்தான் பல முக்கியமான நாடுகளுக்கு பல குழுக்களை இந்திய அரசாங்கம் அனுப்புகிறது. இந்த குழு முக்கியமாக கட்சியினர் எம்பிக்கள் மட்டுமல்லாமல்